ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மருதமலையில் தான் இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே தெரிஞ்சு பாருங்கள், அதான் மருதமலை கோயில். இப்போ நம்ம ஒரு கோபுரம் மாட்டோம், அங்கே தான் சாமி இருக்குது, அங்கே தான் நமக்கு போக போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போனா தான் மேலே போகிற வரல என்ன இருக்குது, அங்கே மேலே இருந்து பார்த்தா எப்படி வியூ தெரியுது அப்படின்னு இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம். வாங்க மலை மேலே ஏறி எப்படி கோயில் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க மலை மேலே ஏறலாம். பெரியநாயக்கன் பாளையம் ஊராட்சியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை சேர்ந்த மருதமலையில் இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு கோவை பேருந்து நிலையத்திலிருந்து வர நிறைய பேருந்துகள் உள்ளன. குறிப்பாக தமிழக அரசு பேருந்துகள் கோவில் அடிவாரம் வரை வருகின்றன. அதே போல இக்கோவிலுக்கு பக்தர்கள் நடைபாதை வழியாக படியேறியும் வரலாம், அல்லது கீழிருந்து கோவில் நிர்வாகத்தின் கட்டண வாகனத்திலும் அல்லது சொந்த வாகனத்திலும் மலைப்பாதை வழியாக வரலாம். மருத மரம் அதிக அளவில் இந்த மலையில் இருப்பதால் இம்மலைக்கு மருதமலை என பெயர் வந்தது. மருதமலையிலிருந்து அருள்பவர் ஆதலால் தண்டாயுதபாணியை மருதாச்சலமூர்த்தி என்றும் அழைக்கின்றனர். மருத மரமே இக்கோவிலின் விருட்சம். மலையிலிருந்து நீர் உற்பத்தியாகி வருவதால் இக்கோவிலின் தீர்த்தத்தின் பெயர் மருத சுனை. இந்த தீர்த்தமே அபிஷேகத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் 7வது படைவீடாக கருதப்படும் மருதமலை முருகன் கோவில் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கலாம் என்றும், திருமுருகன் பூண்டி கோவில் கல்வெட்டுகளில் மருதமலை கோவில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக தகவல்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடல் பெற்ற இக்கோவிலுள்ள முருகன் தண்டாயுதபாணி என்றும் மருதாச்சலமூர்த்தி என்றும் சுப்பிரமணிய சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். அரச மரத்தின் அடியில் தான் விநாயகரை எல்லா கோவில்லையும் பார்த்திருப்போம். இந்த கோவில்ல அரச, அத்தி, வேம்பு, வன்னி, கொரகட்டை என 5 மரங்கள் இணைந்து வளர்ந்திருக்க அதன் அடியில் விநாயகர் இருக்கிறாரு. ஆதலால் இவரை பஞ்சவிருட்ச விநாயகர் என்று அழைக்கிறாங்க. இந்த விநாயகரை இந்த கோவில்ல பார்க்கறது கூடுதல் சிறப்பு. மலையின் அடிவாரத்திலிருந்து நடைப்பயணமாக செல்லும் போது பாதையின் தொடக்கத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதியும், சற்று மேலே சென்ற பின் இடும்பன் சன்னதியும் நாம் பார்க்கலாம். இப்படிக்கட்டுகள் வழியாக செல்லும் போது ஆதி மூலஸ்தானத்திற்கு சென்ற பின்புதான் தண்டாயுதபாணியை தரிசிக்க முடியும். அது என்ன ஆதி மூலஸ்தானம் என்றால், சிவன் கோவில்கள்ல தான் சிவன் சுயம்புலிங்கமாக காட்சி தருவாரு. ஆனால் இக்கோவில்ல முருகன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தராரு. அதாவது என்னன்னா, பாம்பாட்டி சித்தர் சிலை செய்தார் இல்லையா, அதற்கு முன்னாடி இருந்த சிலை இதுதான். அதாவது முருகன் சிலையை மட்டும் நான் சொல்றேன், அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இப்போ வள்ளி தெய்வான சிலை கூட இருக்கு. வள்ளி சிலை கொஞ்சம் உயரமாகவும் தெய்வான சிலை கொஞ்சம் உயரம் கம்மியாகவும் இருக்கிறது ஒரு வித்தியாசமா பார்க்கப்படுது. இதுவே ஆதி சிலைன்றதுனால இங்க இருக்கிற முருகனை ஆதிமூர்த்தி என்று அழைக்கிறாங்க. இந்த சன்னதியை ஆதி மூலஸ்தானம் என்று அழைக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தினமும் நடக்கிற பூசை, அபிஷேகம் எல்லாமே இங்கே ஆதி மூலஸ்தானத்துக்கு நடந்த பின்புதான் தண்டாயுதபாணிக்கும் நடக்கும்னு சொல்றாங்க. இக்கோவிலின் தெற்கு மூலையில் பாம்பாட்டி சித்தர் குகை கோவில் உள்ளது. இந்த குகை கோவில் மிக அழகாகவும் மிக அமைதியாகவும் இருக்குங்க. சித்தர் வழிபாட்டுல இருக்கிற நீங்க நிச்சயமா இந்த கோவிலுக்கு வரணும். இந்த குகை கோவில்ல தான் பாம்பாட்டி சித்தர் தியானம் செய்திருக்கிறாரு. இங்கதான் முருகனும் அவருக்கு காட்சி தந்திருக்கிறாரு. அப்படி ஒரு அமைதியா இருக்கு. இங்க வரவங்களும் இங்க உட்காந்து தியானம் செஞ்சுட்டு தான் போறாங்க. ரொம்ப அமைதியா ரொம்ப அழகா இருக்கு. தியானம் செய்ய ஏற்ற கோவில், நிச்சயமா பாருங்க. இந்த குகை கோவிலுக்கு இறங்கி வரும் பாதையிலேயே சப்த கன்னியருக்கும் ஒரு சிறிய சந்நிதி அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலோட வரலாறுன்னு நம்ம பார்த்தோம்னா, பாம்பாட்டி சித்தர் இளம் வயதுல பாம்புகளை பிடித்து விஷம் உரிப்பது, பாம்பு கடிக்கு மருந்து தயாரிப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்ததாகவும், மக்கள் இவரை பாம்பு வைத்தியர் என்றே அழைத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு சமயம் இறங்கியாச்சுங்க. உண்மையிலே சூப்பரான பிளேஸுங்க. மேலே நல்லா முருகன் கோயில், நல்லா கோபுரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரொம்ப ஹைட்டாக இருக்குது. மலை மேலே கீழே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே 2 பாதை பிடிக்கும். அதாவது ஸ்டெப்பு கீழேருந்தே ஸ்டெப்பில் ஏறி மலைக்கு போகிற ஒரு பாதை இருக்குது. அதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, அதாவது வண்டி, கார், அது மாதிரி போக்குவரத்து வசதி உண்டு. அதனால் நீங்கள் நடந்து போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டெப் வழி ஏறி போகலாம். இல்லை எனக்கு நடக்க முடியாது, 2 வீலர், காரு, பஸ்ஸில் போகணும்னு நினச்சிங்கனாலும்
ரைட் சைடு ரோடு போகுதுங்க. மேலே கோயில் அடிவாரத்துக்கு பார்த்தீங்கன்னா வண்டியிலும் போய்க்கலாம், நடக்கணும்னு நினச்சாலும் 2 பாதை நடக்கலாம். மொத்தம் 2 பாதை இருக்குது. கோயில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போனீங்கன்னா இது வரைக்கும் அந்த மலை மேலே வரைக்கும் அடிவாரம் வரைக்கும் கோபுரம் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன கொஞ்சம் படிக்கட்டு தான் ஏறலாம். உண்மையில் அங்கே வந்து பார்த்தா வியூவெலாம் நல்லா ரொம்ப அழகாக தெரிஞ்சு அது நீங்கள் வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஓகேங்க, அந்த வீடியோ அவ்வளோ முடிஞ்சுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு பிளேஸை பற்றி சந்திப்போம். ஓகே, பாய்.